தேவையில்லை. நான் சொல்றேன் ஏற்கனவே டிரான்ஸ்பரண்டா இருக்குதுன்னு எவ்வளவு அலாட்டட் செலவழிச்சது அது அது வேற ஒரு ரைடு நடந்தா தான் தெரியும். சிஏ ரிப்போர்ட்ல தான் வந்தா தான் தெரியும். அது எப்படி வந்து ஆண்டுதோறும் கூவம் தூர்வாரப்படுகிறது, ஆண்டுதோறும் கூவம் அப்படியே இருக்குது. கலைஞர் அவர்கள் சொன்னார், அதில் வந்து பச்சையப்ப முதலியார் வந்து கூவத்தில் குளிச்சுட்டு தான் முருகன் கோயிலுக்கே போவார். இன்னைக்கு யாராவது கூவத்தில் குளிக்க முடியுமா? கூவத்தில் முதலைகள் இருந்ததுன்னு சொல்லுவாங்க. கூவத்தில் படகு ஓட்டோன்னு கலைஞர் அறிவிச்சாரா இல்லையான்னு பாருங்க. சிங்கார சென்னை 2.0 வந்து கூவம் பற்றி என்ன இருக்குன்னு பாருங்க. தமிழக முதலமைச்சர் சென்னை மேயரா இருக்கும்போது என்னென்ன சொல்லியிருக்காருன்னு பாருங்க. இன்னைக்கு வரைக்கும் நடந்திருக்கான்னு பாருங்க. அதற்கு பிறகு 3 முறை ஆட்சிக்கு வந்துட்டாங்க. நடக்குது. அப்ப அவர்கள் சொன்ன வாக்கு நிறைவேற்றப்படும். இன்னைக்கு கூவத்தின் எந்த பகுதி குளிக்க முடியா இருக்குன்னு சொல்லு. இப்பவே இப்போ நம்மளுக்கு இந்த மழையே நம்மளால சமாளிக்க முடியல. இப்போ வந்து ரியாக்டிவ் மெஷர்ஸ் நம்ம எடுத்துட்டு இருக்கக்கூடிய மாதிரியான ஒரு சூழல் தெரியுது அப்படின்னு எல்லாரும் சொல்றாங்க. இதுவே இந்த காலநிலை மாற்றம், சுற்றுச்சூழல் வந்து மாறிட்டே இருக்கு. இன்னும் நிறைய நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணாத நிறைய விஷயங்கள் நடக்கும். அப்படிங்கும்போது ரெசிலியண்டா இருக்கிறதுக்கான முயற்சிகள்னா நடந்துகிட்டு இருக்கா? ஃபோர்சைட்டோட அரசாங்கங்கள் அரசியல்வாதிகள் இருப்பதில்லைங்கிறதுக்கு இது ஒரு உதாரணம். அப்படிலாம் நீங்கள் சொல்ற மாதிரிலாம் இல்லை. பல மாநில அரசுகள் அப்படி செயல்படுது, மத்திய அரசு அப்படி செயல்படுது, வெளிநாட்டு அரசுகள் பல நாடு செயல்படுறாங்க. நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி நெதர்லாண்ட்ஸில் ஆம்ஸ்டர்டாமில் எப்படி இருக்குது அப்படிங்கிற பார்த்து சொன்னேன். அந்த மாதிரி நிறைய நாடுகள் பல மாநிலங்கள் தயாரிப்பாங்க. குஜராத்தில் பூகம்பம் வந்தபோது பூகம்பத்தை எப்படி எதிர்கொள்வது இனிமே அப்படின்னு சொல்லிட்டு 2002 முதலமைச்சராக 2012 வரைக்கும் தொடர்ந்த போது 2013 வரைக்கும் லாஸ்ட் வரைக்கும் தொடர்ந்த போது நரேந்திர மோடி அவ்வளோ ஏற்பாடு பண்ணியிருக்காரு. பூகம்பம் ஜப்பானில் பார்த்தீங்கன்னா பூகம்பத்தை மக்கள் அன்றாடம் கடந்து போவாங்க. நீங்கள்லாம் பூகம்பத்தில் இருந்தீங்களான்னு பார்த்துட்டு சாதாரண இப்போ நான் 2 தடவை பூகம்பத்தை ஃபேஸ் பண்ணியிருக்கேங்க. அப்போ வந்து எப்படி இருந்துச்சு, நல்லா இருந்துச்சு எக்ஸ்பீரியன்ஸ், கேஷுவலான ஒரு கான்வர்சேஷன் நடக்குது. அந்த அளவுக்கு பூகம்பத்தை எதிர்கொள்ள வந்துட்டாங்க. நிலநடுக்கம், நில அதிர்வு, பூகம்பத்தை எல்லாத்தையும் எதிர்கொள்ள வந்துட்டாங்க. கட்டட அமைப்புகள் எல்லாத்தையும் மாற்றிட்டாங்க. உயிரிழப்புகள் நடப்பதில்லை. உங்களுக்கு புரியுங்களா? எரிமலை வெடிக்குது, அது தெரியுது. அப்போ எவ்வளோ தூரத்துக்கு வரும் தெரிஞ்சு அந்த பக்கம் குடியிருப்புகளை அனுமதிப்பு இல்லை. அப்போ வந்து ஒரு இயற்கை பேடர் இருக்குன்னா அது எப்படி எதிர்கொள்ள தெளிவாக வச்சுருக்காங்க. அப்படி நம்மகிட்ட இல்லை. ஃபோர்சைட்டோட விசனோட செயல்படுறது. இன்னும் மாறாக என்ன நடக்குது அப்படின்னா, நீர்நிலைகளில் பட்டா கொடுங்கன்னு அரசாங்கம் வலியுறுத்து, அரசியல்வாதிகள் வலியுறுத்துறாங்க. குளம், குட்டை, ஏரி, கோவில் இடம் இதில் பூரா கொடுங்கன்னு கிளம்புறாங்க. இதுதான் அரசாங்கம் இயற்கைக்கு எதிராக செயல்படுகிறது. அரசியல்வாதிகள் இயற்கைக்கு விரோதமாக செயல்படுகிறார். அதுக்கு பட்டா ஏன் கொடுக்கலன்னு கண்டிஷன் போடுறாங்க. அப்போ நீர்பிடிப்பு பகுதியில் பூரா பட்டா கொடுத்துட்டீங்கன்னா எப்படி நீர்பிடிப்பு கிடைக்கும், எப்படி நீர் தங்கும், எப்படி நீர் ஓடும்? அங்கே பூரா நம்ம வந்து நீதிமன்றத்தை கட்டி வச்சிட்டோம், பஸ் ஸ்டாண்டை கட்டி வச்சிட்டோம், ரயில்வே ஸ்டேஷன் கட்டி விட்டோம், மெட்ரோ ஸ்டேஷன் கட்டி வச்சிட்டோம்னா எப்படி நடக்கும்?